கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த ஆண்டினுடைய கடைசி நாளில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நீங்கள் கலங்காதிருங்க. புது வருஷம் எப்படி இருக்குமோ? இந்த ஆண்டில் எத்தனையோ பாடுகளை நான் என் வாழ்க்கையில் சந்தித்தேன். என்னுடைய வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். கலங்காதிருங்க. நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக அவர் கடந்து செல்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். அவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர். நம்முடைய பாதைகளை நெய்யாய் பொழிய செய்கிற கர்த்தர். ஆகவே ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. பல பாடுகளை நான் சந்தித்தேனே, பல வேதனைகளை நான் சந்தித்தேனே, இந்த புதிய வருடம் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்காதிருங்க. நிச்சயமாகவே புதிய வருடம் ஒரு ஆசீர்வாதத்தின் வருடமாக, ஒரு நன்மைகளின் வருடமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த ஆண்டில் நாம் நினைக்கலாம் பல பாடுகளை சந்தித்தோம் என்று சொல்லி, ஆனாலும் கூட நாம் நிர்மூலமாகாதபடிக்கு நம் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார் அல்லவா? இந்த நாளிலும் நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. நம் சுகத்தோடு நாம் பலத்தோடு இருப்பது, நம்முடைய வேலைகளை செய்வது அவருடைய கிருபை. நம்முடைய தேவைகளை சந்தித்தது அவருடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்தாலும் கூட ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் அல்லவா? இன்றைக்கு தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரை துதிக்கும்படியாக, அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் கொடுத்த ஜீவனுக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். தேவன் இந்த ஆண்டு முழுவதும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் போஷித்தார் அல்லவா? ஒரு குறையில்லாதபடி பாதுகாத்தார். ஒவ்வொரு நாளும் போஷித்தார். ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்தித்தார். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றிகளை நாம் தேவனுக்கு ஏறெடுக்க வேண்டும். இந்த வருடத்தின் இந்த கடைசி நாளில் நாம் அநேக ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு ஏறெடுக்கணும். ஒவ்வொரு காரியங்களையும் இந்த ஆண்டு முழுவதும் தேவன் எப்படி நம்மை நடத்தினார் என்று சொல்லி நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் நம்மால் நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. இந்த நாள் முழுவதும் நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற நாள். இந்த நாள் முழுவதும் நாம் நன்றி பலிகளை ஏறெடுக்கிற நாள். 365 நாட்கள் அளவும் ஒருவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்றால் எத்தனை பெரிய காரியம். நம்மால் ஒவ்வொரு நாளும் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்ய முடியுதா? ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனையும் எவ்வளவு நேர்த்தியாய், எவ்வளவு அதிசயமாய், எவ்வளவு ஆச்சரியமாய் இந்த 365 நாட்களும் தேவனாகிய கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா? ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கும்படியான கிருபையை தேவனாகிய கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதற்காக இந்த நாளில் நாம் தேவனுக்கு அதிகமாய் நன்றி செலுத்த வேண்டும். இது நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நாள். இந்த நாளில் நாம் பழைய காரியங்களை நினைத்து நாம் புலம்புகிற நேரம் அல்ல. பழைய காரியங்களை சிந்தித்து கொண்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நேரம் அல்ல. இது நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நாள். கர்த்தருக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லாரும் இணைந்து நன்றி செலுத்துவோமா? இந்த செய்தியை கேட்கும்போது மாத்திரம் நன்றி செலுத்தாமல் தொடர்ச்சியாக இந்த நாளில் பழைய காரியங்களை குறித்து கலங்காமல், பழைய காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல், அந்த பாடுகளின் மத்தியிலும் அந்த வேதனைகளின் மத்தியிலும் நம்மை நடத்தின நம் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தை நினைத்து, கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்ததை நினைத்து நாம் கர்த்தருக்கு இந்த நாள் முழுவதும் நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுதும் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? அப்பா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்துனீங்க, அதிசயமாய் நடத்துனீங்க, அற்புதமாய் நடத்துனீங்க இசப்பா. என்னையும் என் குடும்பத்தையும் கண்மணி போல நீங்கள் காத்து கொண்டீங்க. அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே அப்பா, தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நன்றி அறிதலுள்ள ஒரு இருதயத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நீ செய்த
செய்த நன்மைகளை எண்ண போனால் எங்களால் அதை எண்ணி முடிக்கவே முடியாது ராஜா. அத்தனை நன்மைகளை இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் எண்ணிலடங்காத நன்மைகள். ஆண்டவரே இயேசப்பா, நீ செய்த நன்மைகளை எண்ணி துதிக்க எத்தனை கோடி நாவுகள் எங்களுக்கு இருந்தாலும் அவைகள் போதாதவைகள் ராஜா. அத்தனை நன்மைகளை, அத்தனை அதிசயங்களை, அத்தனை அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்களுமே துதிக்கிறோம், நாங்களுமே மகிமைப்படுத்துகிறோம், நாங்களுமே கனப்படுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தா. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை வழிநடத்தினவர், இந்த ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்தவர். இந்த புதிய ஆண்டையும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, ஒரு நன்மைகளின் ஆண்டாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் எண்ணிலடங்காத நன்மைகளை ஆண்டவரே இந்த புதிய ஆண்டில் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் எங்களை முடிசூட்டுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. கர்த்தர் அப்படியே பெரிய காரியங்களை இந்த புதிய ஆண்டில் எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் செய்ய போறீங்க. இம்மட்டும் எங்களை காத்த எபினேசர், 2025 ஆண்டு முழுவதும் எங்களை காத்த எபினேசர், இந்த 2026 ஆண்டிலையும் எங்களை ஆச்சரியமாய், எங்களை அதிசயமாய், எங்களை அற்புதமாய் நீர் நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள்லையும் கூட நம்ம ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டிய நாள். ஆகவே இந்த செய்தியை கேட்கும்போது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருங்க. ஸ்தோத்திரத்தோடு கூட, ஒரு துதியோடு கூட நாம் புதிய ஆண்டில் நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய ஆண்டை ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, ஒரு நன்மைகளின் ஆண்டாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் அமைய பண்ணுவார். God bless you.